எத்தனை பேர் இந்த காலை வேளையில சந்தோஷமா இருக்கிறோம்? ஆமென். நிறைய பேர்த்துக்கு இந்த நாளை பார்க்க முடியும், உயிரோடு இல்லை. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் நம்ம இன்றளவும் உயிரோடு வைத்திருப்பது தேவனுடைய கிருபையா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் உங்க எல்லாரையும் பார்ப்பதுல மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைகிறோம். இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்துல தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஆமென். அல்லேலூயா. கொஞ்சத்திலே உண்மையா இருக்கிறவனை அநேகத்தின் மேல அதிகாரியாக வைப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அவர் வாக்குத்தத்தத்திலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் சொன்னதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். தாமதமானாலும் பொய் சொல்லாது, நிச்சயம் வரும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். ஆனாலும் விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஏற்ற காலத்திலே அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்கவே நம்முடைய எல்லா கவலைகளையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் அவருக்கு நாம் தெரியப்படுத்தும் போது எல்லா விதத்திற்கும் மேலான ஒரு தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆளக்கடவது. ஆனாலும் பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமென். தேவன் தாமே சோதிக்கிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சோதனைக்கு தப்பிக்கொள்ளக்கூடிய போக்கை நமக்கு உண்டு பண்ணுகிறார். அந்த சோதனையை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிக்கிறவளே பாக்கியவதி, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆமென். அல்லேலூயா. இப்ப நான் சொன்ன எல்லாமே என்னன்னா வார்த்தை, வசனம். அந்த வசனத்துல ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அந்த ஜீவ வசனத்தை நம்ம உள்ள எடுக்கும் பொழுது அந்த வசனத்தின் வல்லமை, அந்த வசனத்துக்கு உண்டான மகிமை நம்மை மூடும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் சரியாக 9:35 ஆராதனை ஆரம்பிக்கப்பட்டது. ஒரே நிமிஷம் கண்ணை மூடி ஜெபிக்கலாமா? பரிசுத்த ஆவியானவரே, என்னோடு கூட பேசும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கட்டும். எதை நான் சரி பண்ணணுமோ அதை சரி பண்ண எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. வரக்கூடிய நாட்கள்ல உம்முடைய நாம மகிமைக்காக எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. இந்த வார்த்தைக்கும் தேவ ஆவியானவருடைய ஆளுகைக்கும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இப்ப கரெக்டா டைம் என்ன சொல்லிருங்க? டைம் கரெக்டா 12 ஆயிடுச்சா? ஸ்தோத்திரம். ஸோ அரை மணி நேரம் நான் மெசேஜ் கொடுக்கணும்னு நினச்சேன். முடிந்த வரைக்கும் 12:20 12:20 முடிக்க முயற்சி பண்ணுகிறேன். ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த டைமிங்கை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். எடுத்து வாசிக்கலாம், எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வரை. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வரை. சத்தமா வாசிங்க, எல்லாரும் அதை கேட்போம், சேர்ந்து வாசிப்போம். மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளராக வைத்தே. நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடு காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். அவன் இரத்தப்பழியோ உன் கையிலே கேட்பேன். நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியும் விட்டு திரும்பாமல் போவானாகி அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிக்கேடு செய்யும் போது நான் அவன் முன் இடரலை வைக்கும் போது
போதும் அவன் சாவான். நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. அவனுடைய இரத்தப்பழியோ உன் கையில் கேட்பேன். நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கும் நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் எச்சரிக்கப்பட்டான், நீயும் உன் ஆத்துமாவை தப்புவித்தாய் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இது ஒரு அருமையான ஒரு தேவ வசனம். இந்த வசனம் தேவ ஆவியானவர் இன்றைக்கு நம்முடைய சபைக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். மனுபுத்திரனே என்கிற இடத்துல உங்க பேரை போட்டுக்கோங்க. காவலாளனே அப்படிங்கிற இடத்துல ஊழியக்காரரோட பேரை போட்டுக்கோங்க. நீங்க தான் அந்த மனுபுத்திரர். உங்களை தான் ஆண்டவர் காவலாளனா வச்சிருக்கிறார். இங்க இருக்கிற ஊழியக்காரராகிய நாங்க தான் மனுபுத்திரர். எங்களை தான் அவர் காவலாளனா வச்சிருக்கிறாரு. யாருக்கு காவலாளனா வச்சிருக்கிறார்? ஊழியக்காரராகிய எங்களை சபை விசுவாசிகளாகிய நீதிமான்களாகிய உங்களுக்கு காவலாளர்களாக தேவன் எங்களை நியமித்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? சபைக்கு வருகிற நீங்க எல்லாரும் நீதிமானா இருக்கிறதுனால உங்க எல்லாரையும் துன்மார்க்கருக்கு காவலாளனாக தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்ன துன்மார்க்கருக்கு காவலாளனாக தேவன் நியமித்திருக்கிறார். நான் நீதிமானா இருக்கிறதுனால தேவன் ஊழியக்காரரை எனக்கு காவலாளனாய் வச்சிருக்கிறாரு. இப்ப நம்ம கேட்ட இந்த வசனத்துல அப்படிதான் வசனம் சொல்லுது. துன்மார்க்கனை நீ என்ன பண்ணி எச்சரி. அவன் துன்மார்க்கத்துல நடக்கும் போது துன்மார்க்கனே நீ துன்மார்க்க வழியில நடக்கிற, நீ என்ன பண்ணு? எச்சரிப்பு கொடு. அப்படி நீ எச்சரிப்பு கொடுக்கலனா அவன் பண்ணின துன்மார்க்கத்தினால அவன் அழிந்து மரணித்து போவான் என்று சொன்னால் அந்த மரணத்தினுடைய இரத்தப்பழி அவன் தலை மேல இருக்கும். அதே நீ அவனுக்கு எச்சரிப்பு கொடுத்து அந்த எச்சரிப்பை அவன் கேட்கல அப்படின்னா, அந்த எச்சரிப்பை நீ சொல்லி அவன் கேட்காம அவன் செத்து போனா அந்த இரத்தப்பழி அவன் மேல இருக்கும். இல்லைன்னா அந்த இரத்தப்பழி காவலாளனாகிய உன் தலை மேல இருக்குன்னு சொன்னார். அது செய்தி அல்ல. 2வது பார்ட் 20-21 தான் சபைக்கு இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். நம்ம வெளியில போகும்போது எத்தனையோ தேவனை அறியாத ஜனங்களை பார்க்கிறோம். அவர்களுக்கு நம்ம சொல்லணும், நீங்க செய்யறது தப்பு, நீங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படி நம்ம எடுத்து சொல்லியும் அவன் தப்பு பண்ணினான்னா ரத்தப்பழி அவன் மேல இருக்கும். அவன் என்னமோ பண்ணிட்டு போறான், நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நான் உண்டு, என் வேலை உண்டு நான் இருந்தா அந்த ரத்தப்பழி ஏன் தலை மேல கேட்கப்படும். வாட்ச்மேன் வேலைங்கிறது சாதாரணமான வேலை இல்லை. காவல்காரனா இருக்கிறதுங்கிறது சாதாரண வேலை இல்லை. ஜோசப்பையா பகல் முழுவதும் வேலை செய்வார், ராத்திரி எல்லாம் காவல்காரரா வேலை செய்யறார். ராஜா பகல் முழுவதும் குழந்தைகளை பார்க்கிறாரு, ராத்திரி எல்லாம் காவல்காரரா கிடங்குல வேலை செய்யறாரு. பாஸ்டர் பகல் முழுவதும் ஓடுறாரு, ராத்திரி எல்லாம் சபைக்கு காவலாளனா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. சபையினுடைய பெண்கள் நீங்க பகல்ல வேலைக்கு ஓடுறீங்க, ராத்திரியானா குடும்பத்திற்கு காவலாளர்களா இருக்கிறோம். காவலாளர்களா இருக்கிற நமக்காகத்தான் ஆவியானவர் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். துன்மார்க்கருக்கு எச்சரிக்க வேண்டியதும் துன்மார்க்கருக்கு காவலாளர்களா இருக்க வேண்டியதும் நம்முடைய கடமை. ஆனா சபைக்குள்ள வந்திருக்கிற நம்ம எல்லாருமே யாரு? அவருடைய சொந்த ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்களுடைய சபையா இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லலாமா? பைபிள்ல எத்தனையோ நீதிமானுக்குரிய வசனம் இருக்கு. எல்லாரும் ஒரு வசனத்தை தெரிஞ்சவங்க ஆளுக்கு ஒவ்வொரு வசனம் நீதிமான குறித்து பைபிள்ல என்ன சொல்லியிருக்கு? நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனை போல கேதுருவை போல அவன் வளருவான். வேற, நீதிமான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வேற ஏதாவது நீதிமான குறித்து ஏதாவது ஒரு வசனம், ஏதாவது ஒரு வசனம் தெரியாதனாலதான் ஆவியானவர் சொன்னாரு அவங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடு. அடுத்த வாரம் நம்ம சபையில வர்ற எல்லாருமே பைபிள் எடுத்து நீதிமான் எங்கெங்க வருதோ அவனுக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பேப்பர் போட்டு அழகா எழுதிட்டு வரணும். குடும்பத்துக்கு ஒருத்தர் எழுதுனா போதும், 2 பேரும் எழுதணும்னு அவசியம் இல்லை. கணவன் சொல்ல மனைவி எழுத, நான் தெலுங்குல தான் எழுதுவேன், எழுத தெரியாதுன்னா வாய்ஸ் ரெக்கார்டாச்சும் பண்ணி எத்தனை பாயிண்ட்னு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஹல்லேலூயா. பைபிள்ல நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள், நீதிமானுக்குரிய வாக்குத்தத்தங்கள் அநேகம் இருக்கிறது. அதை நம்ம எழுதி வைக்கும்போது, அதை நாம் அறிக்கை பண்ணும்போது நீதிமானுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரிக்க போகிறோம். ஆமென். வரலையே
இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறது என்ன? நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போது நான் அவன் முன் இடரலை வைக்கும் போதும் அவன் சாவான். நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவது இல்லை. அவனுடைய இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். இன்னைக்கு ஆவியானவர் சபைக்கு ஊழியக்காரராகிய எங்களுக்கு சொல்றாரு, சபைக்கு வந்திருக்கிற இந்த நீதிமான்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் என்ன திட்ட போறீங்கன்னு தெரியல. ஐயா அல்லேலூயா சொல்றாரு. நீதிமான்னாவே பாவம் செய்யாதவன் தான் நீதிமான். ஆனா ஆண்டவர் எசேக்கியேலுக்கு சொல்றாரு, நீதிமான் தன்னுடைய நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் பொழுது அவன் தன்னுடைய பாவத்திலே என்ன பண்ண போறான்? சாக போறான். அவன் சாவான். அதனால நீ என்ன பண்ணு? அவனுக்கு எச்சரிப்பு கொடு. இன்னைக்கு சபையில நீதிமானா உட்கார்ந்துருக்கிற உங்க எல்லாத்துக்கும் ஆவியானவர் என் மூலமாக, காவலாளியாய் நிற்கிற என் மூலமாக ஆவியானவர் எச்சரிக்கிறார். நீதிமானே, நீதிமானே, உன் பாவத்தை செய்யாத படிக்கு நீ ஓய்ந்திரு. இனி நீ பாவம் செய்யாதே. நீ சாகாத படிக்கு இனி நீ பாவம் செய்யாதே. நீங்க கேட்கலாம், நான் என்ன பாவம் செய்யறேன்? நான் ஒரு பாவமும் செய்யலையே. காலையில எந்திரிக்கிறேன், ஜெபிக்கிறேன், வேத வாசிக்கிறேன், நான் என் வேலைகளை கரெக்டா செய்யறேன், என் மனைவி கிட்ட அன்பா இருக்கேன், என் பிள்ளைகளை நல்லா பாத்துக்கிறேன், என் வேலைக்கு நான் கரெக்டா போறேன், யாருக்கிட்டையும் நான் சண்டை போடல. ஆனாலும் நான் நீதிமானத்தான் இருக்கிறேன். நீங்க எப்படி என்ன பாவியா இருக்கிறேன்னு சொல்லுவீங்கன்னு கேட்டா நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. நீதிமான் தன்னுடைய நீதி கேடை விட்டு அவன் திரும்ப வேண்டும், இல்லைன்னா அவன் தன்னுடைய பாவத்திலே அவன் சாவான். அப்படி நான் உங்களை எச்சரிக்கலைன்னா அந்த இரத்தப்பழி ஏன் தலை மேல இருக்கும். நான் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க போய் நான் இப்படித்தான் இருப்பேன், நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி அப்படின்னு நீங்க இருந்தா அந்த இரத்தப்பழி உங்க தலை மேல விழும். இல்லைன்னா ஆண்டவர் என் கையில கேட்பாரு. அதனால நான் இப்ப என் இரத்தப்பழிக்கு நான் நீங்கள் ஆயிட்டேன். இனி உங்க இரத்தப்பழிக்கு நீங்க நீங்கள் ஆகணும்னா என்ன செய்ய வேண்டும்? யார் நீதிமான்? அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் தான் நீதிமான். பழைய ஏற்பாட்டின்படி அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் யார் தன்னிடத்திலும் பிறனிடத்திலும் அன்பு கூறுகிறானோ அவனே நீதிமானா இருக்கிறான். வேதத்துல நீதிமான்கள்னு சொல்லி நிறைய உதாரணங்கள் இருக்குது. எத்தனை நீதிமான்களை நமக்கு வேதத்துல தெரியும்? சொல்லுங்க, ஒரு 2 3 நீதிமான்களை சொல்லுங்க வேதத்துல. ஐயா, ஆபிரகாம், லோத்து, மோசே, நோவா, சொல்லுங்க சொல்லுங்க. யோவானா, யோபு. வெரி குட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் நீதிமான்னு பைபிள்ல எங்கேயும் சொல்லல. என்னங்க புதுசா சொல்றீங்களே? ஆபிரகாம் நீதிமான் தானே. வேதத்துல ஆபிரகாம் நீதி, நான் வேணா வேதத்தை எடுத்து நீங்க தேடி பாருங்க. அவன் தேவனை விசுவாசித்தான், அந்த விசுவாசம் அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர ஆபிரகாம் நீதிமான் இல்ல. ஏன் தன் மனைவியே 2 முறை ராஜா கிட்ட அனுப்பி வச்சார். அவர் நீதிமான்னு சொல்லல. ஆனா அவர் தேவனை விசுவாசித்ததுனால அவருடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது. வேதத்திலே வச்சு உண்மையான நீதிமான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா எபிரேய பாஷையில நோவா மட்டும்தான் நீதிமானாய் இருந்திருக்கிறார். அவருக்கு அப்புறம் யோபு நீதிமானாய் இருந்திருக்கிறான். லோத்து அக்கிரமங்களும் பாவங்களும் மீறுதல்களும் செய்த இடத்துல தினந்தோறும் வாதிக்கப்பட்ட நீதிமானாய் இருந்திருக்கிறார். தானியேல் ஒரு நீதிமானாய் இருந்திருக்கிறார். யோவான் ஸ்நானகன் ஒரு நீதிமானாய் இருந்திருக்கிறார். எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? ஆண்டவர் தெரிந்தெடுத்த 12 அப்போஸ்தலர்கள் சீஷர்கள்ல ஒருத்தர் கூட நீதிமான் இல்லைங்க. அதனால நான் தைரியமா சொல்றேன், இந்த சபையில இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற பெரியவங்களை சொல்றேன், இல்ல ஒருத்தர் கூட நீதிமான் இல்ல. நீதிமானா இல்லாத நம்மளைத்தான் ஆண்டவர் கூடவே வச்சிட்டு இருக்கிறாரு. எதுக்காக? நீதியை நிலைநாட்டுவதற்காக. ஆமென், அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் அவர் நீதியா இருந்தார். அதே மாதிரி வேதத்துல ஒரே ஒரு தம்பதி ஏன் கணவன் மனைவியா உட்கார சொன்னா இதுதான் ரீசன். பைபிள்ல எத்தனையோ தம்பதிகளை நம்ம படிக்கிறோம். ஆனா நீதிமானா இருந்த ஒரே ஒரு தம்பதி யார் தெரியுமா?
சகரியா எலிசபெத் சிஸ்டருக்கு ஒரு கிளாப் பண்ணலாமா? வெரி குட். பைபிள்லயே ஆபிரகாம் சாராளுடைய இத சொல்லுவாங்க, ஈசாக்கு ரெபெக்கால சொல்லுவாங்க, அனனியா சப்பீரால சொல்லுவாங்க, யோசேப்பு மரியால சொல்லுவாங்க. நிறைய இடங்கள்ல இந்த சகரியாவையும் எலிசபெத்தையும் விட்டு விடுவார்கள். அவர்கள் ஆசாரிய கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். நீங்களும் நானும் ஆசாரிய கோத்திரமாய் ராஜாக்களாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறோம். அப்படி ஒரு சபையாய் நம்முடைய சபை மாற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. டேவிடையா மட்டும் நீதிமானா இருந்தா போதாது, கூட இருக்கிற அண்ணா குமாரி அம்மாவையும் நீதியிலே நாம் என்ன பண்ணணும்? நடத்த வேண்டும். சபையாக சபையோடு கூட சேர்ந்து நடத்த வேண்டும். ராஜா மட்டும் நீதிமான், நான் மட்டும் பரலோகமானா கூட மாட்டார் அவரு. ஏன்? கணவனும் மனைவியும் ஒரே சரீரம், பாதி சரீரத்துக்கு மட்டும் பரலோகத்துல இடம் இல்ல. என்ன பண்றது? கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி இன்னொரு மனைவியை கூட வச்சுட்டு அவளை பரலோகம் கூட்டிட்டு போயிடறேன்னா நம்ம நீதிமானா இருக்க முடியாது. தாவீது நீதிமான் வேதத்துல இல்ல. ஆனாலும் சங்கீதம் 51 ஆண்டவரே இந்த ரத்தப்பழியெல்லாம் என் மேல சுமத்தாது இருங்க ஆண்டவரே. ஏன்? உரியாவோட ரத்தத்தை சிந்தினார், அநேக ராஜாக்களுடைய ரத்தத்தை சிந்தினார். அதனால தாவீது ஜெபம் பண்ணார், ஆண்டவரே இந்த இரத்தப்பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். தாவீது ரத்தத்தை சிந்தினதினால தேவ ஆலயம் கட்ட முடியாமல் போனது. எல்லா பொருளையும் சவதரித்து வைத்தான், ஆனாலும் தாவீது தேவ ஆலயத்தை கட்டல. எந்த பத்சேபாள் மூலமாக பிறந்த குழந்தையை அடித்தாரோ அதே பத்சேபாள் மூலமாக பிறந்த சாலமோனினால தேவன் அந்த ஆலயத்தை கட்டும்படியாக வைத்தார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் சபைக்கு சொல்றாரு, நம்ம எல்லாரும் நீதிமான் தான், அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஏசப்பா சிலுவையில ரத்தத்தை சிந்தி நம்மை சம்பாதித்திருக்கிறார். ஆனாலும் நீதிமான் என்கிற போர்வையில நாம் அநேக பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய ரத்தம் 24 மணி நேரமும் எனக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. சின்ன பிள்ளைங்க செல்போன் பார்க்கறாங்க, செல்போன்ல எத்தனை பாவம் இருக்கு. யூடியூப் வாலிபர்கள் கல்யாணம் ஆனவங்க யூடியூப் யூடியூப் யூடியூப், நான் யூடியூப்ல பாட்டு கேட்கிறேன், யூடியூப்ல செய்தி கேட்கிறேன். யூடியூப்ல நம்மையும் அறியாம எத்தனை பாவங்கள் நம்ம கண்ணுல நம்ம காது வழியா உள்ள போகுது. யோசித்து பாருங்கள். ஒரு 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 ஆய்வு சொல்லுது, மனிதன் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 முதல் 10 பாவம் செய்கிறானாம். அதுல அதிகமா அவன் செய்யறது அவன் கண்ணுலையும் அவன் வாயிலையுமா. அப்படின்னா நம்ம எத்தனை பாவம், ஒரு நாளைக்கு எத்தனை பாவம், ஒரு வாரத்துக்கு எத்தனை பாவம், ஒரு மாசத்துக்கு எத்தனை பாவம். நான் போய் தேவனிடத்துல நான் சபையுடைய ஊழியக்காரி, நான் பாவமே செய்யலன்னு ஆண்டுட்டு சொல்ல முடியாது. ரோமர்ல சொல்றது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. ஆதியாகமத்துல இழந்த மகிமை ரோமர்லயும் அப்படிதான் சொல்லுது, எல்லாரும் தேவ மகிமை அற்றவர்கள் ஆயிட்டாங்க. அப்படி அந்த மகிமை எனக்கு திரும்ப வரணும்னா ஒரே வழி இயேசுதான், இயேசுதான், இயேசுதான். அந்த இயேசு கிறிஸ்து உள்ள வரணும்னா இப்ப ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்யணும். அப்படி நீதிமானா இருக்கிறனா என்ன பாவத்தை என்ன கண்டீங்க? ராஜா கேட்கலாம், டேவிடையா கேட்கலாம், ஜோசப்பையா கேட்கலாம், சரவணன் பிரதர் கேட்கலாம், என்னை பார்த்து கேட்கலாம். அப்படி நீதிமானா இருக்கிற எனக்குள்ள என்ன பாவத்தை நீங்க கண்டுட்டீங்க? இயேசுவே சொல்லியிருக்கிறார், நீதிமான் எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். நீதிமொழிகள்ல சொல்லியிருக்கு, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் 7 முறை அவன் என்ன பண்ணிப்பான்? எந்திரிப்பான். அதை விசுவாசிக்கிறீங்களா? அப்ப 7 பாவம் பண்றோம். ஒரு நாளைக்கு நீதிமானா இருக்கிற நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை பாவத்தை பண்றோம்? தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் எத்தனை பாவத்தை பண்றோம்? 7 பாவத்தை பண்றோம். அதை எடுத்து படிச்சா நேரம் பத்தாது. அதனால நானே சொல்லிடுறேன், இனிமேல் அடுத்த வாரத்துல இருந்து அட்லீஸ்ட் அடியேனுடைய செய்தி வரும்போதாச்சும் ஒரு நோட்டு பேனாவோட வந்துருங்க, சொல்கிற காரியங்களை எழுதி வைங்க. நம்ம செய்கிற நீதிமான் செய்கிற 7 காரியங்கள். 1, பெருமை. பெருமை உள்ளவனுக்கு தேவன், யோசிச்சு பாருங்க, நான் மட்டும் இல்லைன்னா அந்த சிஸ்டர் இந்நேரம் என்ன ஆயிருப்பாங்க தெரியுமா? நான் மட்டும் இல்லைன்னா என் குடும்பம் இந்நேரம் என்ன ஆயிருக்கும் தெரியுமா? நான் மட்டும் அந்த கரெக்டான நேரத்துல போலேன்னா என்ன ஆயிருக்கு? இது பெருமை. தேவன் கரெக்டான நேரத்தில் என்னை கூட்டிட்டு போயிருக்கிறார், தேவன் கரெக்டான நேரத்தில் என்னை பேச வச்சிருக்கிறாரு, தேவன் கரெக்டா என்னை கூட்டிட்டு போயிருக்கிறாருன்னு சொல்றதை விட்டுட்டு நான் மட்டும் என்னாலதான், நான் தான் நம்ம நினைக்கும் போதே நம்மையும் அறியாமல் நமக்குள்ளே பெருமை மேட்டிமையின் சிந்தை நமக்குள்ளே வந்து விடுகிறது. நீதிமான் செய்கிற முதல் பாவம். 2வது பாவம்
பேராசை. என்ன ஆசை? ச்சே, பாஸ்டெல்லாம் கார்ல வராரு, அந்த அக்காலாம் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க இவ்வளோ பெரிய வீடு கட்டிட்டாங்களே. நீதிமான்னு சொல்ற நம்ம தெரிந்தும் தெரியாமலும் பேராசை என்கிற ஒரு பெரிய ஒரு பாவம் நமக்குள்ள இருக்குது. வெளியே காட்டுறதில்ல, வாயை திறந்து சொல்றதில்ல, ஆனா உள்ளுக்குள்ள அந்த பேராசை இருக்குது. எனக்கு பின்னாடி வந்தான், அவன்லாம் மேல போயிட்டான், இப்ப வந்து சின்ன பையன் உள்ள அவன்லாம் வளர்ந்துட்டான். உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். பேராசை பெரு நஷ்டம்னு பழமொழியா சொல்லுது. ஆனா ஆவியானவருடைய அவர் மேல ஆசைப்படுங்க, அவருடைய ராஜ்யத்தின் சிந்தையா இருங்க, அவர் சொல்றதை நான் செய்யணும்னு ஆசைப்படுங்க. சாலமோன் தேவாலயத்தை கட்டணும்னு ஆசைப்பட்டார், தாவீது கட்டணும்னு ஆசைப்பட்டார். நம்மளும் அது மாதிரி ஆசைப்படுவோமே. 3 புருஷர்கள் வந்தாங்க, ஆபிரகாம் சமைச்சு கொடுத்து அவர்களை பராமரிக்கணும்னு நினைச்சான், அது மாதிரி ஆசைப்படுவோமே. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்படுவோமே. எதுக்கு இந்த பேராசை? இருக்கிறது போதும்னு நினைச்சாவே போதும். பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறு. பேராசை, எனக்கு மட்டும் பணம் இருந்ததுன்னு வைங்க, இந்நேரம் என்ன ஆயிருக்கு தெரியுமா? ஒன்றும் ஆயிருக்காது. பேராசைப்படக்கூடாது. பண ஆசையும் நீதிமானாகிய நம்ம இடத்துல என்ன பண்ணக்கூடாது? இருக்க. கோபம், முற்கோபம் எல்லாமே நீதிமானுக்குள்ள வருது. வெளியில காட்டுறதில்ல, ஆனா உள்ள கோபம். கிச்சன்ல பாத்திரத்தை தூக்கி போடுறது, சாவி வீட்டு சாவி தூக்கி எறிகிறது, செருப்பை கழட்டி உதறது, கோபம். எதிர்த்து பேசுறது, முறைக்கிறது, பல்ல வெறுகிறது, வந்தா அந்த பக்கம் திரும்பி நின்னுக்கிறது, கூப்பிட்டா காது கேட்காத மாதிரி நின்னுக்கிறது. இதெல்லாம் கோபத்தோட வெளிப்பாடு. கோபம் சண்டையை மூட்டிவிடும். கோபக்காரனை வேதம் வந்து அங்கீகரிக்கல. ஆனா நீதிமானா உட்கார்ந்துருக்கிற நம்ம கோபப்பட்டா யோசிச்சு பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. கோபப்படக்கூடாது, முற்கோபம் கொள்ளக்கூடாது. 4வதான ஒரு காரியம் பொறாமை. பொறாமை ஒரு எலும்புருக்கி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பொறாமை ஒரு எலும்புருக்கி. தயவு செய்து பொறாமப்படாதீங்க. மனைவியை பார்த்து ஒரு சிலருக்கு பொறாமை, கணவரை பார்த்து ஒரு சிலருக்கு பொறாமை, பிள்ளைகளை பார்த்து நான்லாம் இருக்க முடியல, என் பிள்ளைலாம் அப்படின்னு பொறாமை, பிள்ளைங்க மேல பொறாமை. நிறைய பேரண்ட்ஸ்க்கு நான் பார்க்குறேன். நான் பொறாமப்படாதீங்க. நீதிமானுக்கு அது தகுதி அல்ல. பொறாமப்படாதீங்க. அடுத்தது காமம், இச்சை. காமம், இச்சை எல்லாமே இருக்கு, வெளியில சொல்றது இல்லை, ஆனா செக் பண்ணி பாருங்க. நான் நீதிமான் தான், எனக்குள்ள இந்த பெருமை இருக்குதா, அந்த எண்ணம், பெருமை என்கிற எண்ணம் இருக்குதா, பேராசை என்கிற எண்ணம் இருக்குதா, கோபப்படுகிற எண்ணம் இருக்குதா, காமம் இச்சைங்கிற எண்ணம் எனக்குள்ள இருக்கா. அடுத்தது பெருந்தீனி. நீதிமான்
இது மீறி நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா அந்த ரத்தப்பலிக்கு நான் நீங்களா இருக்கேன், நீங்க தான் அந்த ரத்தப்பலிக்கு உடன் பங்காளின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நாம இப்ப பவுல் மாதிரி சொல்றேன். அப்போஸ்தலர் 20:17-38 படி நீதிமானாகிய நமக்குள்ள இந்த 7 பாவங்கள் இருக்குன்னு நான் சுட்டி காட்டிட்டேன் ஆவியானவர் மூலமா. இது தெரிஞ்சும் நான் இப்படிதான் இருப்பேன், யாரும் என்ன கேள்வி கேட்க கூடாது, முடியாது அப்படின்னு நினைச்சா அந்த ரத்தப்பலிக்கு நான் நீங்கள் ஆயிட்டேன், நீங்க அதுக்கு உத்தரவாதிகளா இருக்கிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ரெண்டாவதான ஒரே ஒரு காரியம் எடுத்த அந்த வசனங்களை மட்டும் நம்ம வாசிச்சிடலாமா? போதனைகளுக்கு எச்சரிக்கையா இருக்கு. நான் சொல்லிட்டேன் நீதிமான் யாருன்னு சொல்லிட்டேன். நீதிமான் என்னென்ன தப்பு பண்றான், என்னென்ன நீதி கேடு செய்யறான், அதனாலதான் அவன் சாகுறான், அதனாலதான் அவனுக்கு ரத்தப்பலி வருதுன்னு நான் சொல்லிட்டேன். அப்படி ஒரு காவலாளனா நான் இருந்து எச்சரிக்கணும்னா 2 வசனத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, முடிந்தால் வாசியுங்கள். 2:8-19-23 உபதேசத்துக்கு எச்சரிக்கையா இருங்கள். 1 தீமோத்தேயு 4:16 1 தீமோத்தேயு 4:16 உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாய் இரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வார். ஆமென். நல்லா கவனிங்க. உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் நீ என்ன பண்ண? எச்சரிக்கையாய். நான் முன்னாடியே சொன்னேன், முன்மார்களுக்கு யாரெல்லாம் காவலாளி? நம்ம தான் காவலாளி. அவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லிட்டு அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லிட்டு நான் சரியா இல்லைன்னா ஆண்டவர் என்ன கேட்பாரு? எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் கடைசி ஒரு 4 வசனங்கள். 1 கொரிந்தியர் 10 கடைசி 4 வசனங்கள். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாய் இருங்கள். இரண்டாவது எச்சரிப்பு, ஏன் சுய பிரயோஜனத்தை நான் தேட கூடாது? மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக தான் என் வாழ்க்கை, என் பேச்சு, என் நடக்கை, என் செயல் இருக்கணுமே தவிர எனக்கு நானே, அதான் செல்ஃபிஷ் சொல்லுவாங்க. நான் நல்லா இருந்தா போதும், நான் பண்றதுதான் நினைக்கிறதா செல்ஃபிஷ். அப்படி இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கும் ராஜா அன்னைக்கு பண்ண ஜெபம், அங்க இருக்கிற அந்த வயதானவருக்கு ஒரு ஆசீர்வாதம், அதுதான் பிரயோஜனம். பிரதரும் ஐயாவும் டீ காஃபி வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. எதுக்காக? நான் தான் டீ வாங்கி கொடுப்பேன், என்கிட்ட தான் காசு நிறையா இருக்கு, நான் தான் எல்லாம். அப்படியே பிரதர் செஞ்சீங்க? தேவனுடைய சபை, தேவனுடைய ஊழியம், இதுல எனக்கும் பங்கு இருக்கு, நான் செய்யறேன்னு அவர் செஞ்சாரு. ஆமென். ஹல்லேலூயா. இதுக்குரிய பிரதிபலன் பரலோகத்தில் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சுய பிரயோஜனம் அல்ல, மற்றவர்களுடைய பிரயோஜனத்தை நாம் என்ன பண்ணணும்? தேட. அவர் வேலைக்கு தான் போறாரு டேவிட் ஐயா. அவர் பாட்டுக்கு போனோமா வேலையை செஞ்சோமான்னு வந்துட வேண்டியதானே. அந்த அம்மா கிட்ட என்ன பேச்சு? அண்ணாக்குமரமே கேட்டுக்கிறீங்களா? போனோமா வேலையை முடிச்சோமா வந்தோமான்னு இல்லாம அந்த அம்மா கிட்ட என்ன பேச்சு? இல்லை, அந்த ஒரு ஆத்துமா நஷ்டத்துல போயிடக்கூடாது. மற்றவர்களுடைய பிரயோஜனம். கடைசி அதுல சொல்லியிருக்கு, யூதருக்கும் கிரேக்கருக்கும் சபைக்கும் இடரலற்றவர்களா இருங்கள். நான் சொல்லுகிறேன், டேவிட் ஐயா சபைக்கு இடரலா இருக்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எஸ்தர் சிஸ்டர், சபைக்கு நானும் என் குடும்பமும் இடரலா இருக்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சரவணன் பதர், நானும் என் குடும்பமும் சபைக்கு இடரலா இருக்க. ராஜா சொல்லுங்களேன், நானும் என் குடும்பமும் பிள்ளைகளும் சபைக்கு இடரலா. ஊழியக்காரர் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? ஆமா, இதுதான் எச்சரிப்பின் சத்தம், இதுதான் எச்சரிப்பு. ஊழியருக்கு மாத்திரம் அல்ல, விசுவாசிகளுக்கு மாத்திரமல்ல, அவர்தான் தலைவர்.
அந்த தலைவருக்கு நம்ம எல்லாரும் காவலாளர்களா இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு பிரயோஜனமாய் அல்ல பிறருக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டும். நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் இடரலாய் இருக்கக்கூடாது. நான் என் கணவருக்கு இடரலாய் இருக்கக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு இடரலாய் இருக்கக்கூடாது, என் சபைக்கு நான் இடரலாய் இருக்கக்கூடாது. அதுதான் ஒரு நீதிமானுக்குரிய வேலை. கடைசியா ஒரே ஒரு வசனம், கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 8, 19, 23. கொலோசையர் 2, 8, 19, 23. லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நல்லா கவனிங்க. அநேக போதகர்கள் இருக்கிறாங்க, அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க, அநேக விசுவாச பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் எதை கொடுக்குறாங்களா? லௌகீக ஞானம். இதைத்தான் பிரதர் நீங்க செய்யணும், இப்படிதான் பிரதர் செய்யணும். உலக ஞானத்தை திணிக்கிறாங்க. ரெண்டாவது மாயமான தந்திரம். கவிதா உங்ககிட்ட இருந்து என்ன வசூலாகும், கவிதா கிட்ட இருந்து என்ன ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ராஜா சிரிக்கிறா. அப்படி கவிதா கிட்ட என்னக்கா கிடைக்க போது? ஒன்றும் கிடைக்காது, வந்தா அவர் தான்க்கா வேஸ்ட், ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு சிரிக்கிறா. அப்படி இல்லை, ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கும். அப்படி வந்தாலும் படிங்க சிஸ்டர். லௌகீக ஞானத்தினாலும் லௌகீக ஞானம் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. அடுத்த சிஸ்டர், அது தொடர்ந்து அந்த வசனத்தை முடிச்சிருங்க. அது மனுஷருடைய பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல், அது பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யாராவது ஏங்க இப்படி செய்றீங்க, ஏங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னா கொஞ்சம் இருந்து வேதத்தோட ஒப்பிட்டு பாருங்க. அது உலகத்தினுடைய வழிபாடா இல்ல கிறிஸ்துவை சார்ந்ததா? என்னங்க கை கழுவாம சாப்பிட்டீங்க, இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அது கை கழுவாம சாப்பிட்டாலும் ஆசன வழியா வெளியே போயிருந்தா ஏசப்பாவே சொல்லிட்டாரு. ஐயோ கை கழுவாம சாப்பிட்டோமே, ஐயோ கை கழுவாம சாப்பிட்டோமே, அப்ப கை கழுவிட்டு தான் சாப்பிடணும். இதெல்லாம் சரீரத்தை சரி பண்றதுக்கான வேலை. கை கழுவாம சாப்பிட்டா கையில் இருக்கிற ஜெம்ஸ் வயிற்றுக்குள்ள போய் வயிற்று வலி, காய்ச்சல் வரும், அவ்வளவுதான். இது உலக சம்பந்தப்பட்டது. இதுக்கும் கிறிஸ்துவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இப்படியெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. லௌகீக ஞானம், மாயமான தந்திரம், இதையெல்லாம் சொல்லி உங்களை புரட்டலாம், கொள்ளையடிக்கலான்னு வருவாங்க. எச்சரிக்கையா இருங்கள். ஏன்? இதெல்லாம் உலக சம்பந்தப்பட்டது, இது கிறிஸ்துவ சம்பந்தப்பட்டது அல்ல. 19ஆம் வசனம். மாயமான தாழ்மையிலும், நல்லா கவனிங்க, மாயமான தாழ்மை வேணும். ஆனா இந்த தாழ்மை எப்படி இருக்கு? மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிறவன் எவனோ உங்கள் பந்தய பொருளை அவன் தன்னுடைய பந்தய பொருளை இழந்து போவான். போதும் சிஸ்டர், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. விக்கிரகத்துக்கு பண்றது அது இது எது வேணாலும் வச்சுக்கோங்க. நீங்க நம்முடைய சிந்தனையில தாழ்மை வேணும், ஆனா மாயமான தாழ்மை. கவிதா என்ன பார்த்தா, அக்கா பிரைஸ் லார்ட்க்கா, சோத்ரம்க்கா, ஆமாங்கக்கா. ஐயோ அந்த அக்காக்கு வேற வேலையே இல்லை, என்ன பண்றது? அந்த பக்கம் போயிட்டு மாயமான தாழ்மை. ஆமென், ஹல்லேலூயா. ஜோசப்பை எம்மாடி அம்மா பிரைஸ் லார்ட்மா அப்படின்ட்டு வந்துட்டு அங்க போய் என்ன பண்றது? மாயமான தாழ்மை. அதை கர்த்தர் வெறுக்கிறார், அருவருக்கிறார். அப்படி யாராவது இருந்தோம்னா நம்ம சபைக்குள்ள யாரும் இல்லைன்னு நினைக்கிற ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். என்ன ஜித்தின், தாழ்மை வேணும். சித்தப்பாவுக்காக என்ன பண்றது? அது மாயமான தாழ்மை. ஆனா ஆண்டவருக்குள்ள எப்படி இருக்கணும்? உண்மையான தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? உயர்த்துகிறார். பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் அவர் கிருபை அளிக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நம்ம சபையில யாருமே மாய்மாலமான மாயையான தாழ்மையில இல்லை. ஒரு கை தட்ட மாட்டேங்கிறீங்களே, உங்களுக்கு நீங்களே கை தட்ட மாட்டேங்கிறீங்களே. நம்ம தாழ்மை இருக்கு, ஆனா மாய்மாலமான தாழ்மை இல்லை. அப்படி இருந்தா ஒப்புரவாயிருங்க ஆண்டவர்கிட்ட, இல்லைன்னா பந்தய பொருளை நம்ம இழந்து போய் விடுவோம். கடைசி 23ஆவது வசனம் வாசிச்சிருங்க சிஸ்டர்.
இப்படிப்பட்ட போதனைகளை சுய இஷ்டமான ஆராதனையிலும் மாயமான தாழ்மையிலும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும், இத பத்தி ஞானம், இதுதான் உண்மை அப்படின்னு யாராவது சொன்னா, இவைகள் மாம்சத்தை பேணுகிறதுக்கே ஒழிய, இது ஒன்லி நம்ம பாடிக்கு மட்டும்தான். நமக்குள்ள 3 இருக்கு. என்னென்ன இருக்கு? ஆவி, ஆத்மா, சரீரம். யாராவது இப்ப நம்ம படிச்ச எதையாவது சொன்னாங்கன்னா அவங்க ஒன்லி சரீரத்தை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. நம்முடைய ஆத்மாவை பத்தி அவங்களுக்கு என்ன இல்லை? கவலை இல்லை. நம்முடைய ஆவியை பத்தி அவங்களுக்கு என்ன இல்லை? கவலை இல்லை. யாராவது இப்படிதானே சொல்லியிருக்குது, அப்படிதானே சொல்லியிருக்குது அப்படின்னா அது எல்லாம் சரீரத்தை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுது. அதுக்கு மேல ஒரு ஆத்மா இருக்குது, அதுக்கு மேல ஒரு ஆவி இருக்குது. முடிஞ்சுதா சிஸ்டர்? ஒளிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்படாது. மற்ற ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லப்பா. ஒரு அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா. யாரு நீதிமான்? அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நம்ம எல்லாரும் தான் நீதிமான். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனா அப்படி ஒரு ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான் ஆகிய நானு எனக்கே தெரியாம பாவம் செய்யறேன், நீதிகேடு செய்யறேன். ஒரு நாளைக்கு 7 பாவத்துக்கு மேல செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நானு. அது என்ன பாவம்? பெருமை, பேராசை, கோபம், பொறாமை, காமம், சோம்பல், இச்சை, பெருந்தினி. இந்த 7 பாவங்களும் நீதி கேடு எனக்குள்ள இருக்கு. அத இன்னைக்கு ஆவியானவர் நீதிமானாக எனக்கு எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார் இந்த காவலாளன் மூலமாக. இத கேட்டு என்ன எச்சரிப்பு கொடுத்தாரு? இப்ப சொன்ன இந்த எல்லா எச்சரிப்பும் இன்னும் ஒரே ஒரு இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க. நம்முடைய முற்பிதாக்கள் இருந்தாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் வழியா வந்தாங்க. மேகம் இருந்தது, அக்கினி வந்துச்சு. அப்படி வந்துமே இயேசுவை பரீட்சை பார்த்தார்கள். மோசேயின் இடத்துல தேவனை முறுமுறுத்தார்கள், எதிர்த்து பேசினார்கள், விக்கிரக ஆராதனை செய்தார்கள், வேசித்தனம் பண்ணினார்கள். இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலர்கள் தான். இவர்களுக்கு தான் தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். இவர்களுக்காக தான் ஆண்டவர் அநேக தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். ஆனா இவர்களிலே தேவன் பிரியமா இருக்கவில்லை. ஏன் பிரியமா இருக்கல? அவங்களுக்குள்ள இந்த 7 அக்கிரமம் இருந்துச்சு, 7 பாவம் இருந்துச்சு. அதனாலதான் பிதா அவர்கள பிரியமா இல்லை. இயேசுவையே பரீட்சை பார்த்தாங்களாம். கூட வந்த கண்மலைய, தயவு செய்து கூட வர்ற கண்மலையாகிய இயேசுவையும் சபையையும் யாரும் பரீட்சை பார்த்து விடாதீர்கள். நீங்க தயவு செய்து நான் சொன்ன இந்த எல்லா வசனத்தையும் நோட் பண்ணி வைங்க. யாரும் நோட் பண்ணலைன்னா ராஜா நோட் பண்ணி வச்சிருக்காரு. கேட்டு வாங்கிட்டு போய் 1 கொரிந்தியர் 10 என்னப்பா சொன்னாங்க அந்த அம்மா, கொலோசையர்ல என்ன அதிகாரம்ப்பா, என்ன வசனம்ப்பா கேளுங்க ராஜா கிட்ட. 1 தீமோத்தேயுல என்னப்பா வசனத்தை சொன்னாங்க கேளுங்க. இது எல்லாம் ஆதாரமா எங்கிருந்துப்பா எடுத்தாங்க? எசேக்கியேல்னு ஏதோ சொன்னாங்க, அது புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா கேளுங்க. கேட்டு நான் சொன்னதெல்லாம் படிச்சு பாருங்க. அவங்க எல்லாம் பரீட்சை பார்த்து முரட்டாட்டம் பண்ணி இச்சித்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க? எங்க போகல? நம்ம எல்லாமல் பூரணர் ஆகல. அதான் எபிரேயர் 11. நம்ம எல்லாம் அவங்க யாருமே பூரணாகாதபடிக்கு இயேசு கிறிஸ்து இப்ப இருக்கிற கிருபையின் காலத்துல நமக்கு அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்ம எல்லாமல் அவர்கள் பூரணர் ஆகாதபடிக்கு ஒரு தேவ மேன்மையை நமக்காக அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? 7 தரம் நீதிமானாகி நம்ம விழுந்தாலும் ஒரு நல்ல செய்தி, நம்ம திரும்பவும் எழுந்திருப்போம். நான் இல்லை, ஆவியானவர் சொல்லிட்டார், நீ விழுந்திருக்கிற. ஒத்துக்கிறீங்களா? நீங்க விழுந்திருக்கிறீங்க, ஒத்துக்கிறீங்களா? ஐயா நீங்க விழுந்திருக்கிறீங்க, நீங்க விழுந்திருக்கிறீங்க. ஊழியக்காரரே நம்மளும் விழுந்திருக்கிறோம், ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டவங்கெல்லாம் அப்படியே எழுந்து நிற்கலாமா? நம்ம ஒத்துக்கிட்டு மனம் திரும்பிட்டோம்னா நிச்சயமாகவே இரத்தப்பழிக்கு நீங்களாய் இருப்போம். நானும் நீங்களாய் இருக்கிறேன். இனி நம்ம அடுத்த ஒரு பெரிய வேலை இருக்குது. துன்மார்களுக்கு, உலக பிரகாரமான ஜனங்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை சொல்ல போறோம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்மை குறித்தும் நம்முடைய உபதேசத்தை குறித்தும் நான் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அவர்களுக்கு சொல்லலைன்னா என் மேல இரத்தப்பழி, சொன்னா
அவங்களுக்கு தான் ரத்தப்பழி. அதுக்குன்னு எங்கெங்கேயோ இருக்கிறவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரவங்க, தெரிஞ்சவங்க, பால்காரரு, கடைக்காரரு, வீட்டுக்கு பேப்பர் போற வர்றவங்க, கூட வேலை செய்யறவங்க, சொந்தக்காரவங்க, நமக்கு தெரிஞ்சு ஃபோன் பண்றவங்க, நம்ம கண்ணில் ஒருத்தன் தப்பு பண்ணும்போது பார்க்குறோமா சொல்லிருங்க. ரத்தப்பழி அவன் மேல போயிடும், இல்லைன்னா நம்ம மேல வந்துடும். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. இயேசுவே, கர்த்தாவே, காவலாளனாக ஒரு சாதாரண வேலை இல்லப்பா இந்த காவலாளன் வேலை. அந்த வேலையை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்கப்பா. அன்னைக்கு காயின் கேட்டானே உங்ககிட்ட ஒரு கேள்வி, என் சகோதரனுக்கு நான் காவலாளியோன்னு கேட்டான்லப்பா. அப்படி நாங்க யாரும் கேட்காதபடிக்கு எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, எங்க இருதயத்துக்கு காவல் வையும் அப்பா, எங்க சிந்தனைகளுக்கு காவல் வையும் அப்பா, எங்க உதடுகளுக்கு காவல் வையும் அப்பா. தாவீது உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்த போதிலும் ரத்தப்பழிக்கு என்னை நீங்களாக்குன்னு சொல்லி ஜெபித்தாரே. பவுல் அவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்தவர். அப்போஸ்தலர்ல எல்லா ரத்தப்பழிகளுக்கும் நான் நீங்களாக்கி இருக்கிறேன்னு சொன்னாரேப்பா. இன்னைக்கு எங்கனால அப்படி சொல்ல முடியலப்பா, எங்கனால சொல்ல முடியல. அநேக காரியங்களை எச்சரிக்கை கொடுக்க முடியல. எங்களை மன்னிச்சிருங்கப்பா. இனி ஒருபோதும் நாங்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் அன்பு கூர்ந்த இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் ஆவியானவரையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாய் இனி நாங்கள் எதை செய்தாலும் சுய பிரயோஜனத்தை தேடாம மற்றவர்களுடைய பிரயோஜனத்தை தேடி மற்றவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு நாங்கள் செய்த பாவம் எங்களுக்கு இடரலா எங்க முன்னாடி வந்து நிற்கும் பொழுது அதற்கு நாங்கள் தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை எங்களுக்கு இந்த நாள்ல காட்டி கொடுத்திருக்கிறீங்கப்பா. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இனி ஒருபோதும் பெருமை வேண்டாம்ப்பா, எங்களுக்குள்ள வர வேண்டாம், பேராசை வர வேண்டாம். கோபம் வந்தாலும் எங்க வாயை மூடிக்கிற ஆண்டவரே. பெருமை வேண்டாம், பொறாமை வேண்டாம், காமமும் இச்சையும் வேண்டாம், பெரும் தீனி வேண்டாம், சோம்பல் வேண்டாம்ப்பா. இதுக்கெல்லாம் எங்களை நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. சபையாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்னைக்கு வராத பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தி சத்தியம் அவர்களுக்கும் போகட்டும் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கும் போகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி சம்பாதித்து இந்த சபையில் இருக்கிற நாங்க யாருமே பரலோக ராஜ்யத்தையும் பந்தய பொருளையும் இழந்து போகாதபடிக்கு எங்களை காத்து கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.